ஹரே கிருஷ்ணா. சின்ன வயசுல நம்ம விளையாண்ட இடமே இப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த கிரவுண்ட்ல தான் நம்ம விளையாண்டோம், இந்த இடத்துல நம்ம விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நினைவு கூறுவோம் இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணர் பலராமர் சின்ன வயசுல விளையாண்ட இடம் எவ்வளவு அற்புதமானது. அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல வந்து சின்ன சின்ன கண்ணுக்குட்டி எல்லாம் கிருஷ்ணா வந்து மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போவாராம்மா. கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து காளமாடு பசுக்கள்லாம் வந்து காட்டுல நடக்கிற மாதிரி அவங்க கால் வந்து அந்த மாதிரி இயற்கையா இருக்கு. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணுவாருன்னா செருப்பு போட மாட்டேன்னு அடம்பிடிப்பாராமா. அதனால அங்க இருந்த பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் பண்ணுச்சுன்னா அவர் விளையாடுற அந்த கிரவுண்டை வந்து காலால மிதிச்சு மாவு மாதிரி ஆக்கிடுச்சாமா. அந்த மணல் மீட்டுக்கு அந்த மணலுக்கு பெயரு ரேத்தி. விளையாட்டு மைதானம் ரமண ரெத்தி, அதாவது ரமன் ரெட்டி அப்படிம்பாங்க. இது மதுரால இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம ஆத்த கடந்து வரணும். யமுனையை கடந்து பழைய கோகுலம் கிருஷ்ணருடைய வீடு, நந்த மகாராஜர் இருந்த வீடு, தாமோதர் லீலா, அப்புறம் மண்ணெல்லாம் சாப்பிட்டார் இல்லையா அந்த லீலா, அதுக்கப்புறம் ராவல், அதுக்கப்புறம் பலராமருடைய வீடு தாவ்ஜி, இது எல்லாமே இருக்கிற இந்த இடம் தான் இந்த பழைய கோகுலம் புதிய கோகுலம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த மண்ணில் எல்லாம் விளையாடுறாங்க பாருங்க, இது கிருஷ்ணா விளையாண்ட இடம். ரொம்ப அற்புதமான இடம். இங்கே ஒரு ராதாகிருஷ்ணர் கோவில் இருக்கு. அதனால இது ரொம்ப உயர்ந்த இடமா வந்து கருதப்படுது. என்னடா ஒரு மண்ணில் போய் விளையாடுறதுன்னா உயர்ந்த இடமா? ஏன்னா யார் விளையாண்டா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கிருஷ்ணர் வந்து விளையாண்ட இடம், கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இட்ஸ் அ பிளே கிரவுண்ட் ஆஃப் கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணர் வந்து விளையாடுற இடம். அதனாலதான் இதுல பெரியவங்க சின்னவங்க கணக்கே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் கிருஷ்ணர் வந்து உயர்ந்த நபரா இருக்காரு, முழுமுதற் கடவுளா இருக்காரு. அதனால எல்லாருக்கும் நம்ம குழந்தைங்க தானே. கிருஷ்ணருக்கு நம்ம குழந்தைங்க தானே. அதனால குழந்தைங்களா இருறாங்க இங்க வந்தாங்கன்னா லைஃப் டைம்ல மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை குடிச்சது. நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல வந்து மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது இந்த பிருந்தாவன் யாத்திரையில தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீயா ரிலாக்ஸா விளையாடுறாங்க இங்க வந்துட்டு. ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுத்த இடம் இந்த ரமன் ரெட்டி. இந்த கோகுலத்தில் அருமையான இடங்க, ரொம்ப சூப்பரான இடம். வந்துட்டு கோகுல் யாத்திரையில் மதுராவில் இது ஒரு பகுதி. மதுராவில் இருந்து இந்த யமுனை நதியை கடந்து இந்த கோகுலத்துக்கு வந்தோம்னா ராவல், தாவ்ஜி, பிரம்மாண்ட காட், உக்கல்வந்த், அப்புறம் நந்த மகாராஜருடைய வீடு, பழைய வீடு, கிருஷ்ணாவுடைய முதல் வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே தான், ஏன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, 1 கிலோமீட்டர்னு கூட அதிகபட்சம் 1 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பகவானையும் நம்ம அப்படியே சேவிச்சிட்டா. ரொம்ப ரொம்ப 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் நல்ல பெரிய அளவில் வந்து கட்டப்பட்டுச்சு. இந்த ராதாகிருஷ்ணர் கோவில் வந்துட்டு கிருஷ்ணாவுடைய சைல்டுஹுட் பாஸ்ட் டைம்ஸ் ரொம்ப ரொம்ப அமிர்தம். மதுராவில் பிறந்து பிருந்தாவனத்தில் வளர்ந்து அப்புறம் துவாரகைக்கு போனார். ஆனால் அவருக்கே ரொம்ப பிடிச்ச இடம் இது இந்த பிருந்தாவன் தான். இந்த 12 வருடத்தில் இது ஒன்று. மான்கள், எவ்வளவு மான்கள் இருக்கு பாருங்க. மான், மயில், முயல், வாட்டில் தெரியுது, விளையாடுது. பெரிய அளவில் அது ஒரு கிரவுண்டாக கட்டி விட்டு உள்ளே வந்து தண்ணி இருக்கு. அதனால் அந்த மான் வந்து ரொம்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணுது. அதனால் லைஃப்பில் ஒரு முறையாவது கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம நல்லா வந்து ஜபம் செய்யணும், ஏகாதசி விரதம் இருக்கணும். கிருஷ்ணர் சொன்ன விஷயத்த நம்ம கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக அவர் நம்மளை வந்து பிருந்தாவனத்துக்கு அழைப்பார். அதனால் நம்ம ரொம்ப சின்சியராக இருக்கணும். நம்ம வந்து சரணடைவதற்கு ஏற்றாற் போல் அவர் பலனளிக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காஞ்சி கௌரவாணியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.